Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பசில் வந்து Burning Rope Puzzle. அண்ட் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பசில் அண்ட் as well as a ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின் வேற. ஓகே, இத என்ன கொஷின் அப்படின்றத நான் பார்க்கலாம். The Burning Rope Puzzle is a classic time measurement puzzle. அண்ட் நமக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டூ ரோப் அண்ட் அ லைட்டர். நமக்கு ரெண்டு ரோப் கொடுத்துருவாங்க அண்ட் ஒரு லைட்டர். இந்த ரோப்ஸை நம்ம பேர்ன் பண்றதுக்காக லைட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஈச் ரோப் டேக் எக்ஸாக்ட்லி 60 மினிட்ஸ் டு பர்ன் கம்ப்ளீட்லி. ஓகே, நமக்கு இந்த ரெண்டு ரோப்ல ஏதாவது ஒன்று நம்ம பர்ன் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா பர்ன் ஆகி முடிய 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், த ரோப் பர்ன் நான் யூனிஃபார்ம்லி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு ரோப் கன்சிடர் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டா எரிய நமக்கு 1 ஹவர் தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த 1 ஹவருமே இது யூனிஃபார்மா தான் எரியும் அப்படின்றது அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க இங்க பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு அது பொறுமையா பர்ன் ஆகலாம். பட் நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல அது ஸ்பீடா பர்ன் ஆகலாம். ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஸ்பீடா பர்ன் ஆகலாம். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப பொறுமையா கூட பர்ன் ஆகலாம். ஸோ நம்ம கன்டினியூஸா கரெக்ட்டா அது யூனிஃபார்மா பர்ன் ஆகும் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஸோ அதுதான் இந்த இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன்ல, யூ கேனாட் கட் த ரோப்ஸ் ஆர் மார்க் தெம் இன் எனி வே. நம்ம இந்த ரோப்ப கட்டோ இல்ல எங்கேயாவது நம்ம மார்க் பண்ணி வச்சு செக் பண்றதோ நம்மளால எதுவுமே முடியாது. ஸோ அதான் 4த் கண்டிஷன். நெக்ஸ்ட் 5த் கண்டிஷன் என்னன்னா, நம்ம கோல் என்ன? யுவர் கோல் இஸ் டூ மெஷர் எக்ஸாக்ட்லி 45 மினிட்ஸ் யூசிங் தீஸ் ரோப். அதாவது 2 ஒரு ரோப் கம்ப்ளீட்டா 1 ஹவர். அதே மாரி நமக்கு 2 ரோப் இருக்கு. இத வச்சு நம்ம எப்படி 45 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஓகே. அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம அப்ரோச் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அமேசிங். பட் இல்லனாலும் இத பார்த்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அப்ரோச்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம 2 ரோப்போட ஸ்டார்ட்டிங்க பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் ஏதாவது ஒரு ரோப்போட எண்டையும் நம்ம பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த டைம்ல. ஓகே. ஸோ, இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோப் கம்ப்ளீட்டா பர்ன் ஆகி அத ம எண்ட் ஆகுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, டெஃபினட்டா நமக்கு 1/2 அன் ஹவர் நமக்கு தேவைப்படும். எப்படி இது 1/2 அன் ஹவர் ஆகும் கம்ப்ளீட்டா அப்டின்னா, நமக்கு ஒரு ரோப் கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஒன் சைடு நம்ம பர்ன் பண்ணோம்னா, அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக 1 ஹவர் ஆகும். பட் அதுவே நம்ம இப்ப 2 பக்கம் நம்ம பர்ன் பண்றதால, டெஃபினட்டா அத 1/2 அன் ஹவர்ல இது கம்ப்ளீட்டா நமக்கு இந்த பாயிண்ட் இல்ல. பட் கம்ப்ளீட்டா நமக்கு 1/2 அன் ஹவர்ல பர்ன் ஆயிடும். ஸோ, இது பர்ன் ஆகி முடிக்கும்போது நமக்கு 30 மினிட்ஸ் இல்லையா? ஓகே, 30 மினிட்ஸா நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு இது எங்க வரைக்கும் பர்ன் ஆயிருக்கும்? இது நமக்கு அந்த 30 மினிட்ஸ்ல சம்வாட் எங்கேயோ நமக்கு பர்ன் ஆகி இங்க வந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ரேண்டமா. ஓகே. இப்போ நம்ம இந்த 30 மினிட்ஸ் ஆன உடனே இங்கேயும் நம்ம பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ, இங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இப்ப இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆக, பர்ன் ஆகி கம்ப்ளீட் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? டெஃபினட்டா நான் 15 மினிட்ஸ்ன்னு சொல்லுவேன். அது எப்படி நான் 15 மினிட்ஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, ஓகே, இப்போ மீதி 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. இது மீதி கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. அந்த 1/2 அன் ஹவர்லயும் நான் 2 சைடுமே இப்போ இது ஆல்ரெடி பர்ன் ஆயிட்டு வருது. இப்போ நான் இத பர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 சைடுமே இப்போ பர்ன் ஆகுறதால, நமக்கு டெஃபினட்டா அந்த 30 மினிட்ஸ்ல பாதி 15 மினிட்ஸ். அந்த 15 மினிட்ஸ்ல இது ஹோலா பர்ன் ஆயிருக்கும். ஸோ, அந்த 15 மினிட்ஸ். இப்ப நம்ம டோட்டலா 45 மினிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே. இதுதான் நமக்கு அப்ரோச். இது புரியல அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு சம்மரி மாரி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு 3 சைடு நம்ம பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். இது 3த்தையும் பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ, இது கம்ப்ளீட்டா இது பர்ன் ஆகி முடிய நமக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேயா? 30 மினிட்ஸ் ஆகும்போது, அ இதுவும் இந்த ரோப்பும் சம்வாட் ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸ்க்கு அ வந்திருக்கும். அதாவது எரிஞ்சு அந்த ரேண்டம் பிளேஸ்க்கு வந்திருக்கும். அந்த டைம்ல இது கம்ப்ளீட் ஆன உடனே நான் இன்னொரு எண்டையும் இங்க நான் பர்ன் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? டெஃபினட்டா இந்த 30 மினிட்ஸ் இருக்கும். அத 2 சைடும் பர்ன் பண்ணதால 15 மினிட்ஸ் தான். ஸோ 15 மினிட்ஸ். ஸோ 30 + 15 45 மினிட்ஸ். நமக்கு அல்டிமேட் கோல் 45 மினிட்ஸ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்குன்னு நம்புறேன். இல்லனாலும் இத அகைன் இன்னொரு தடவ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மா புரியும். ஓகே. இந்த மாரி நெறைய பசில் வீடியோவ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. வி வில் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க் யூ.